குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 6th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது எக்ஸசைஸ் 6.1 எக்ஸசைஸ் 6.1ல் கொஸ்டின் நம்பர் 8 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க ஃபார் 5 மார்க்ஸ். ஸோ கொஸ்டின் ரொம்ப கஷ்டம் நம்ம நினைப்போம், அது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. மொத்தத்திலே 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்பு தான் வருது, ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சுக்கோங்க, எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ரெண்டாவது, இதில் எம்முக்கு பதிலாகவும் எம் ஸ்கொயருக்கு பதிலாகவும் என் ஸ்கொயருக்கு பதிலாகவும் வேல்யூ என்ன அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஸோ எம்மோட வேல்யூ என்ன இந்த கொடுத்துருக்குறாங்க, காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும், ஏன்னா இங்கே எம் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துடும். அதே மாதிரி என் ஸ்கொயர் என்னோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, இங்கே தப்பாக கொடுத்துருக்குறாங்க, காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா. அதே என்ன செஞ்சாச்சு, ஸ்கொயர் பண்ணி இங்கே என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. இன்ட்டு வெளில ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ எம்முக்கும் என்னுக்கும் பதிலாகவும் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு, ஸ்கொயர் பண்ணி இந்த ரெண்டு டேர்ம்லேயும் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. வெளில இருக்கிற காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன செய்வோம், ஜென்ரலாக ரெண்டு ஃப்ராக்ஷன் டைம் ஆட் பண்ணணுன்னா எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம், டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டாங்க. இந்த டேமை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த டேமை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்களா பாருங்கள். பண்ணியாச்சா? இதை கொண்டு இங்கே பெருக்கியிருப்பாங்க, இந்த வேல்யூவை கொண்டு இங்கே பெருக்கியிருப்பாங்க. ஓகே, இப்படி பண்ணி முடித்த பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக இருக்கும், ரெண்டு டேம்லேயும் இருக்கும். இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. அப்போ அதை காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போது இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வெளில போயிடுச்சுன்னா சைன் ஸ்கொயர் பீட்டா மட்டும் இருக்கும், இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா மட்டும் இருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா வெளில உள்ளது அது அப்படியே இருக்குது. டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவும் அப்படியே இருக்குது. இதிலேருந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக ஃபுல்லாக என்ன செஞ்சிடலாம்னா 1ன்னு போட்டுடலாம். அப்புறம் காஸ் ஸ்கொயர் பீட்டாவையும் கேன்சல் பண்ணிடலாம், போயிடுச்சு. அப்போ மீதி என்ன மட்டும் இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மட்டும் மேலே இருக்கும், சைன் ஸ்கொயர் பீட்டா மட்டும் கீழே இருக்கும். இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற ஸ்கொயரை வெளில எடுத்துருந்தோம். அப்போ காஸ் பீட்டா டிவைடட் பை சைன் பீட்டா. காஸ் பீட்டா டிவைடட் பை சைன் பீட்டாவுக்கு போல் என்னென்னு எழுதலாம், என்னு எழுதலாம். என் ஸ்கொயர்னு வந்துடுச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. சம்மு முடிஞ்சு வச்சு. வெரி சிம்பிள்.